சிவபெருமானுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மலராக இருந்தாலும் சாபத்தின் காரணமா சிவாலயங்கள்ல சிவபெருமானுக்கு சாத்தப்படுறது கிடையாது. ஒரே ஒரு தடவை சிவனுக்கு சாத்துவாங்கன்னா அது சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் கால பூஜையில தான். ஆனா ஒரே ஒரு திருத்தலத்துல மட்டும் நித்தியமா, அதாவது தினம் தினம் சிவபெருமானுக்கு சாத்துறாங்க. அது எங்க தெரியுமா? தாழம்பூ இங்கே வந்து தினம் தினம் நித்தியப்படியே வந்து இந்த இடத்துல வந்து சாத்துறோம். இந்த உத்தரகோச மங்கையில் வந்து தாழம்பூக்கு சாபமும் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அதாவது தாழம்பூ வந்து சாபம் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். பிரம்மா விஷ்ணுவனுடைய அடிமுடி பிரச்சனையினால சுவாமி வந்து தாழம்பூ வந்து பிரம்மாவுக்காக பொய் சாட்சி சொன்னதுனால அது சிவபெருமானுக்கு ஆகாத பூவாக எல்லா சிவாலயத்துலையுமே சாத்த மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து சிவபெருமானுக்கு வந்து தாழம்பூ நித்தியப்படி சாத்தலாம். ஏன்னா அந்த கேதிகைக்கு சாபத்தை நிவர்த்தி பண்ண ஈசன்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 3 நேரமுமே சாத்தலாம். சிவபெருமான், மங்களநாதர், மங்களேஸ்வரி, நடராஜர், சகசிரலிங்கம்னு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 3 நேரமே காலையில், மத்தியானம், சாயரக்ஷன் எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்து தாழம்பூ சாத்தி வழிபடலாம். அது சாத்துறதுக்கான ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, திருமண தடையாக இருக்கக்கூடியவா எல்லாருமே வந்து தாழம்பூ வச்சு சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு அவளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் அவளுக்கு வந்து அந்த திருமண தடையெல்லாம் நிவர்த்தியாகி அவளுக்கு திருமணங்கள் கைகூடிடும். நிறையா பேருக்கு வந்து நம்ம சொல்லியே நிறையா பேருக்கு பண்ணியிருக்காங்க. தாழம்பூ சாத்தி வழிபடுறது இது மட்டும் இல்லை, நிறைய சாபங்கள் நிவர்த்தியாகும். இதில் இப்போ மாங்கல்யங்கள், குழந்தை பாக்கியங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதை பரிகாரமாக எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து புஷ்பத்தை சுவாமிக்கு வந்து வழிபாட்டு முறையில் எடுத்துட்டு நீங்கள் அடிக்கடி வரும்போதெல்லாம் தாழம்பூ வந்து சாத்தி வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தடையெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கான பலன்களை சுவாமியை அனுப்புகிறோம்.